Hello children. இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா இட் நெவர் எண்ட்ஸ் இன் அ பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே இது முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் அதோட டெப்த்து வந்து கண்டென்ட்டோட டெப்த் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஸோ 6th வந்து பேசிக்காக இருக்கும், 7th கொஞ்சம் டெப்த்தாக போகும், 8th 9, 10, 11, 12 போக போக ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நம்ம அப்போ ஆரம்பித்தோம், பட் இப்போ வந்து இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் ஹேஸ் அ டெப்த் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாண்டர்ட். ஸோ போக போக ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ ஸ்டார்டிங்காக இப்போ தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற டேர்ம் நம்ம புக்கில் வருது அப்படின்னா ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலாக பார்க்கும்போது தெரியும் ஒரு இங்கிலீஷ் டேர்ம் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி இட்ஸ் டிரைவ் ஃப்ரம் அ க்ரீக் லாங்குவேஜ். ஸோ ஃபோட்டோ தென் சிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு வந்து லைட் அப்படின்னு ஒரு மீனிங், தென் சிந்தசிஸ் அப்படின்னா டு ப்ரிப்பேர் அப்படின்றது. ஸோ தட் இஸ் அ ஃபோட்டோசிந்தசிஸ். இட்ஸ் டிரைவ் ஃப்ரம் த க்ரீக் லாங்குவேஜ். So now, so photosynthesis na enna appadina, it's very simply we can say it is food making process in plants. Plants la and the food making process kana per da வந்து photosynthesis அப்படினு நம்ம சொல்றோம். நம்ம ஆல்ரெடி இந்த பிளான்ட்ஸ்ல வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது அது வந்து இட் இஸ் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. So food making process in plants is called as a photosynthesis அப்படின்னு we can derive it in a very simple way, in a very short way நம்ம சொல்லிடலாம். ஓகே மிஸ், ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரைட். ஸோ வேர் டஸ் டேக் பிளேஸ், கண்டிப்பாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா. இப்போ லைக் நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறோம் அப்படின்னா எங்கே சமைப்போம்? ஸோ இன் கிச்சன். ஸோ தட் இஸ் அ ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரி டசன்ட் மீன் தட் ப்ரிப்பேரிங் ஒன்லி எனி குட்ஸ் ஆர் எனி திங் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ எந்த இடத்துலலாம் ப்ரிப்பரேஷன் நடக்குதோ தட் வி கேன் சே இட் இஸ் வி கேன் கால் இட் இஸ் அ ஃபேக்ட்ரி. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் லீவ்ஸ் தான் வந்து ஆக்சுவலி இதோட ஃபேக்ட்ரிஸாக இருக்கும். பட் இன் சம் அதர் பிளான்ஸ் நாட் ஒன்லி லீவ்ஸ், சில பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் அந்த லீவ்ஸ் இல்லாமல் வேற க்ரீனி பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆல்சோ வில் ஆக்ட் அஸ் அ ஃபேக்ட்ரிஸாக கூட இருக்கும். லைக் அந்த முள்செடிலாம் இருக்கு இல்லையா, டெசர்ட் ஏரியாஸில் இருக்கு இல்லையா. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து லீஃபி நம்ம பார்க்க முடியாது, பட் அது ஸ்டெம் அது இட் ஹேஸ் அ குளோரோஃபில், அது க்ரீனாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த அது இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பார்ட்ஸ் ஸ்டெம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த தான்ஸ் அந்த முள் அதோட அந்த ஒரு மேலே பார்த்துருப்பீங்க இல்லையா. ஃபியூச்சர் யூ வில் ஸ்டடி அபவுட் த பிளான்ட் ஆல்சோ. அந்த ட்ரை டெசர்ட் ஏரியாஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது, எப்படி வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ திஸ் ஆர் த எக்ஸப்ஷன் கேசஸ். ஸோ அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த க்ரீன் பார்ட் ஆஃப் பிளான்ஸ் கூட வந்து இட் சம்டைம்ஸ் இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அ ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து லீவ்ஸ் தான் வந்து ஃபுட் ஃபேக்டரி. ஸோ இட்ஸ் அ காமன் திங். ஓகே நவ் ஓகே ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம என்னென்னு படிச்சிட்டோம், அது வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் வந்து அது எங்கே photosynthesis takes place where அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. Okay, then what you need for photosynthesis, நம்மளுக்கு என்ன வேணும்? So what is the raw material for photosynthesis அப்படின்னு சொன்னோம்னா so water, minerals and carbon dioxide, these are the primary raw materials for photosynthesis. Okay, water, minerals and carbon dioxide, இது வந்து நம்மளுக்கு வந்து நியூ வேர்ட்ஸ் எதுவும் இல்லை. We know water and we know minerals and also we know the carbon dioxide. ஸோ அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நம்மளுக்கு வேணும், பட் அது எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் சாயில் இல்லையா. ஸோ சாயில் இருக்குன்னு we know that. ஸோ அந்த மினரல்ஸ்லாம் நம்ம இருக்கிறதுனால தான் தட் we are getting a very nutrient leaves, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இந்த மினரல்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த த்ரூ ரூட்ஸ் வந்து அது இட் சக்ஸ் த மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட் ஃப்ரம் த சாயில். அந்த ரூட் என்ன பண்ணுதுன்னா இட் டிரான்ஸ்போர்ட்டட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த வாட்டரும் மினரல்ஸும் வந்து சாயில் இருக்கிறது வந்து எப்படி போய் இட் ரீச்சஸ் த ஃபுட் ஃபேக்ட்ரி தட் இஸ் லீவ்ஸ், எப்படி போய் அங்கே போய் சேருது அப்படின்னா அப்சார்ப் பை தி ரூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் டு த லீவ்ஸ் பை த வெசல்ஸ். ஸோ வெசல்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கண்டைன் அப்படி அர்த்தம் இல்லைங்க. ஸோ வெசல்ஸுங்கிறது இட் இஸ் அ நியூ டேர்ம் ஃபார் யூ. இந்த வெசல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் நம்மக்கிட்ட எப்படி வெயின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பாடியில் வெயின் பிளட்லாம் போகுது அந்த வெயின் அந்த அதே மாதிரி இந்த பிளான்ஸ்க்கும் இட் ஹேஸ் தட். ஸோ இட் இஸ் வெசல்ஸ். ஸோ இதை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து ஃபர்தராக ஒவ்வொரு கிளாஸஸில் போகும்போது யூ ரீட் அபவுட் இட். ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் பிளான்ட் அப்படின்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ மைக்ரோஸ்கோபிக் வியூ அதில் வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும், சைலம் ஃப்ளோயம். ஸோ இட் பி கம்ஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஸோ டெப்த்தாக போகும்போது இது ஐ மீன் ஒரு அவுட்லைன் படிக்கும்போது அது தேவைப்படாது, பட் ஹை கிளாஸஸ் போக போக யூ மஸ்ட் நோ அபவுட் இட். வாட் கிராஸ் செக்ஷன்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, சைலம்னா என்ன, ஃப்ளோயம்னா என்ன, வெசல்ஸ்னா எப்படி. ஸோ எவ்ரிதிங் யூ மஸ்ட் know that. And also in some other video I will just explain about it also. Okay, now so absorbed by the roots and transported to the leaves by the vessels. So இந்த வாட்டரும் மினரலும் சாயில்ல இருந்து ரூட்ஸ் மூலமா எங்க போய் சேருது, ஃபுட் ஃபேக்டரிஸ்க்கு போய் சேர்ந்துது, தட் இஸ் லீவ்ஸ்ல போய் ஸ்டோர் ஆயிடுது. அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது எங்க இருக்கு? ஓகே, இது ரெண்டும் வந்து சாயில்ல இருக்கு. ஸோ ரூட் கீழே இருந்து இட் அப்சார்ப்ஸ்.
பட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பிரசன்ட் இன் ஏர் இல்லையா, அட்மாஸ்பியர்ல இருக்கு. பட் அது எப்படி வந்து லீவ்ஸ்க்கு போய் போகுது அப்படின்னா, சும்மா போய் ஒரு லீஃப்ல போய் டெபாசிட் ஆகுறதாலையோ இல்லை வந்து அந்த அட்மாஸ்பியர்ல இந்த லீவ்ஸ் இருக்கிறதுனாலையோ இட் நாட் பி அப்படி அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிக்குமா இல்லை அப்படின்னா, ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் ஒரு மீடியா இருக்குது, தட் இஸ் கால்ட் ஸ்டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி ஸ்டொமேட்டோ இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒரு டைனி போர்ஸ்னா ஹோல்ஸ். இப்போ எப்படி நம்ம ஸ்கின்லலாம் நீங்கள் ஐ மீன் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை படிக்காதவங்க ஜஸ்ட் ஒரு சும்மா சொல்கிறேன். ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி டைனி ஹோல்ஸ், அது மூலமாக தான் நமக்கு அந்த ஸ்வெட் ஆகிறது அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட் திங்ஸ் எல்லாம் த்ரூ அந்த நம்மளுக்கு அந்த ஸ்வெட்டில் இருந்து அப்படி வெளியே வந்துடும். ஸோ அதுதான் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த ஹோல்ஸாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ஸ்டொமேட்டோங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு இட்ஸ் மீடியா. இது என்ன பண்ணும், ஸ்டொமேட்டோங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த லீஃபில் ஒரு டைனி போர்ஸ், ஒரு சின்ன சின்ன துளை இருக்கும், ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ துளை இருக்கும். அந்த துளை பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து அதை சுற்றி காட் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வில் பி லைக் திஸ். இந்த லீஃப் இருக்கக்கூடிய இந்த டைனி போர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து இதை சுற்றி இப்படி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் காட் செல்ஸ், GUARD, காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்டையர் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டொமேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் அப்சார்ப்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ஏர். ஸோ அப்போ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து த்ரூ ரூட் மூலிமா இட் அப்சார்ப் பை த ரூட் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் டு த லீவ்ஸ். அதே மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏர்ல இருக்கிறது அந்த ஸ்டொமேட்டா மூலிமா இட் ஜஸ்ட் இஸ் அப்சார்ப்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோஸ் டு த பிளான்ட். ஸோ அப்போ இது 3 இருக்கு. ஓகே, இப்போ இது 3 சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, then it's just the food factories and then in the presence of sunlight. இப்போ இந்த 3 ingredients, that is இந்த 3 raw materials in the presence of sunlight, சூரிய ஒளி இல்லையா, sunlight கூட ரியாக்ட் பண்ணி it forms carbohydrate and oxygen is produced. presence of sunlight அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சன்லைட் வந்து எப்படி வந்து இட்ஸ் கோஸ் ஐ மீன் இது எப்படி வந்து இந்த கெமிக்கல் இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சன்லைட் வந்து அந்த குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது இதில் பிளான்ட்டில். ஸோ லீவ்ஸில் எங்கெல்லாம் வந்து க்ரீனி பார்ட்ஸ் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த குளோரோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் அப்சார்ப்ஸ் தி சன்லைட். சன்லைட் சன்லைட் எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த presence of sunlight என்ன ஆகும் அப்படின்னா, these water it gives sunlight and as well as in the presence of chlorophyll. Sunlight and chlorophyll in the presence. There is reactions taking place in the presence of sunlight and as well as the chlorophyll and forms this carbohydrate and oxygen. So at the end of this photosynthesis you are getting the carbohydrate and the oxygen. இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட். ஸோ இதுதான் அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் வி ஆர் கெட்டிங் அ கார்போஹைட்ரேட் அண்ட் தென் ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த கார்போஹைட்ரேட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் இன் ஃபுட் ஃபார் த பிளான்ட்ஸ். இதுதான் அந்த பிளான்ட்டுக்கு உண்டான ஃபுட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன இருக்குன்னா, கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். These three, it is a combination of carbon, hydrogen and oxygen is called as a carbohydrates and plus an oxygen also will be liberated. அப்பதான் சொல்லுவாங்க அந்த டே டைம்ஸ் எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே நின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன எதனால அப்படின்னா, அந்த வெப்ப மரம் காத்து பட்டா நல்லது அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ என்ன ஆகும்னா, டியூரிங் சன்லைட்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது இட் லிபரேட்ஸ் த ஆக்சிஜன். ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் இஸ் ரிச் இன் பெர்சன்டேஜ். ஸோ அப்போ அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது வில் பி மோர் ஹெல்த்தி. ஸோ அதனால தான் அந்த மரத்துக்கு கீழே உட்காருது, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறது அந்த ரீசன் அதுதான். ஆஸ் வெல் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நைட் டைம்ஸில் வந்து மரத்துக்கு கீழே படுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எவ்ரிதிங் இட் ஹேஸ் அ சயின்டிஃபிக் ரீசன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ நைட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஸோ ஆக்சிஜன் நாட் பி கெட் ரெகுலேட்டட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்போ என்ன பண்ணணும்னா, நைட் டைம்ஸில் தட் வில் பி இட் இஸ் இன் அனதர் ஒரு ப்ராசஸ் அது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். ஸோ அப்போ வந்து நைட் டைம்ஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுறதுனால ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். So that's why in night times you should not be under the tree அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So it's a very short form of photosynthesis. I think you'll be understand that. So again let me summarize it. So photosynthesis is nothing but it's a word derived from the Greek language. Photo, it is the meaning is light, and synthesis it is in to prepare, and then is nothing but the food making process in plants is called as photosynthesis. So plants la food prepare பண்றது தான் photosynthesis. And then இது எங்க அது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it is in the leaves. So that's we are calling the leaves as a food factories அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அண்ட் தென் அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த 3 primary raw materials, that is water, minerals and carbon dioxide. இந்த வாட்டரும் மினரல்ஸும் இட்ஸ் present in the soil. இது எப்படி இங்கே ரீச் ஆகுது அப்படின்னா இட்ஸ் த்ரூ ரூட் அப்சர்வ் பண்ணி த்ரூ வெசல்ஸ் இட் பாசஸ் திஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு த லீவ்ஸ். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏரில் இருக்குது, அது த்ரூ ஸ்டொமேட்டோ இஸ் a tiny pores present in the லீஃப்ல வந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டொமேட்டா இஸ் நத்திங் பட் அந்த ஒரு டைனி போர்ஸை சுற்றி ஒரு காட் செல் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டொமேட்டோ. ஸோ அந்த ஸ்டொமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ஜஸ்ட் அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இட் இஸ் அண்ட் ஆஃப்டர்ஸ் இதுவே வந்து இதுதான் இருக்குது, லீஃப்ல தான் இருக்குது இல்லையா. ஸோ இட்ஸ் அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த மூமெண்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ஜஸ்ட் அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இட் இஸ் அண்ட் ஆஃப்டர்ஸ் இதுவே வந்து இதுதான் இருக்குது, லீஃப்ல தான் இருக்குது இல்லையா. ஸோ இட்ஸ் அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த 3 ரா மெட்டீரியலும் வாட்டரும் மினரல்ஸும் கார்பன் டை ஆக்சைடும் இந்த presence of sunlight இட்ஸ் reacts with each other and it forms an carbohydrates and then oxygen. So represent பண்ணலாம் அப்படின்னா so we can say it's a carbon dioxide plus water in the presence of sunlight and chlorophyll. இந்த chlorophyll எதுக்கு நான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், it is a presence of அந்த sunlight இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த chlorophyll யூஸ் ஆகும். ஸோ chlorophyll இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் a very good pigment and as well as அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது எப்படி அதை சாப்பிடும்போது அந்த இலையில போட்டு சாப்பிடும்போது சூடாக சாப்பிடும்போது எப்படி வந்து அது இட் பிகம் மோர் டேஸ்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைஜஷன் கெப்பாசிட்டி நல்லா கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட் அண்ட் இட்ஸ் யூஸ்ட் இந்த குளோரோஃபில் என்ன பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அப்சார்ப் எனர்ஜி ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன்லைட். So by using sunlight and chlorophyll we will get it carbohydrate and the oxygen. இந்த carbohydrate தான் வந்து பிளான்ட்டுக்கு அதுக்கு வந்து it gives the energy and it helps to get growth அப்படின்னு சொல்லலாம். So it is a short assembly about the photosynthesis. ரொம்ப டெப்த்தாக போக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் நான் டெப்த்தாக போகும்போது I will just explain it in a very deep way. So thank you children, thank you.